என்ன இருக்குது தெரியுங்களா? அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். லட்சக்கணக்கில் அம்மை நோய் கிருமி எடுத்து இன்ஜெக்ஷன் வழியா குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. நீங்க எந்த தடுப்பூசி போடுறீங்களோ அந்த நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. டிவியில பேப்பர்ல எல்லாம் சொல்லுவாங்க தடுப்பூசி போடலீங்களான்னு. நாமளும் என்னமோ போட்டிருக்கிறோம். ஆனா தடுப்பூசியில மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியுங்க? 199 பேருக்கு தெரியாது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். நீங்க வேணா கேட்டு பாருங்க. இப்போ நானும் சும்மா சொல்லல. இப்போ உங்க செல்போன் எடுத்து உங்க குடும்ப டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க நர்ஸுக்கு யாராவது ஃபோன் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா தடுப்பூசியில வந்து மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தடுப்பூசியில மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்கும் அப்படிங்கிற சாதாரண விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காத எந்த ஒரு நோயாளியாலையும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நோயை குணப்படுத்த முடியாது. மருத்துவத்துறையில் அவ்வளவுதான் நமக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஆச்சரியமா இருக்கும், நம்ம குழந்தைக்கு தடுப்பூசிங்கிற பேர்ல நோய் கிருமி தான் உடம்புக்குள்ள அனுப்புறாங்களா? ஆமாங்க, அது ஒரு சயின்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனித உடம்புக்குள்ள சில டாக்டர் இருக்கிறாங்க. எப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி உள்ள போயிருச்சோ, நான் சொல்றது கிருமி, நோய் கிருமி எப்ப கிருமி உள்ள போயிருச்சோ அந்த கிருமி நல்ல கிருமியா கெட்ட கிருமியா நம்ம உடம்பு ஆராய்ச்சி பண்ணும். நல்ல கிருமியா இருந்துச்சுன்னா விட்டுரும். கெட்ட கிருமி நம்ம உடம்புக்கு ஒரு நோயை உண்டு பண்ற கிருமி அப்படின்னு எப்ப கண்டுபிடிக்குதோ உடனே நம்ம உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகள், தைம சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஜ்ஜைகள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த கிருமிய எப்படி ஒழிக்கிறது ஆராய்ச்சி பண்ணி முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம உடம்பு ஃபார்முலா எழுதுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சமையல் பண்ணுங்க, எனக்கு சாம்பார் வச்சு கொடுங்கன்னு சொன்னா நீங்க உடனே ஓடி போய் சமையல் பண்ண மாட்டீங்க. ஒரு ஐடியா பண்ணுவீங்க. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்னமெல்லாம் பொருள் வேணும், கரண்ட் இருக்கா, மிக்சி ஓடுமா, என்னென்ன பொருள் வேணும், அந்த பொருளை எப்படி கலக்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த ஐடியாவுக்கு பேர் தான் ஃபார்முலா. அந்த ஐடியா தெரியாத ஒருத்தரால சமையல் பண்ண முடியுங்களா? முடியாது. அதே மாதிரி உடம்பு என்ன பண்ணும்? முதல்ல ஒரு கிருமி பார்த்தோன்னே இந்த நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு என்ன மருந்து வேணும்னு அந்த மருந்துக்கு ஒரு ஃபார்முலா எழுதும். அந்த மருந்துக்கு என்னென்னமெல்லாம் பொருள் இருந்தா அந்த மருந்தை தயாரிக்க முடியும்னு சொல்லி முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதும். இதுதான் முதல் வேலை. எழுதணும்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க சமையல் பண்றதுக்கு ஃபார்முலா எழுதணும்னு உங்க சமையல் ரூம்ல போய் இருக்கிற பொருளை எடுத்து சமையல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணும்? ரத்தம் அப்படிங்கிற சமையல் ரூம்ல போய் அந்த நோய் கிருமிக்கு எதிராக கால்சியம், அயன், சோடியம் சொல்லி ஒரு 4-5 பொருள் தேவைப்படும். அந்த 4-5 பொருளை ரத்தத்தில் போய் எடுக்கும். எடுத்துட்டு வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு இந்த மருந்தை கொண்டு போய் அம்மை நோய் கிருமி மேல ஊத்தினோன்னு அம்மை நோய் கிருமி செத்து போயிடும். செத்த உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணும்? நோட் பண்ணி வச்சுக்கோம். நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், ரொம்ப மோசமானது, அதுக்கு எதிராக நான் ஒரு ஃபார்முலா எழுதினேன், அந்த ஃபார்முலா பிரகாரம் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன், அந்த மருந்து கொண்டு போய் ஊத்தினேன், அந்த கிருமி செத்து போச்சு, சக்சஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கும். இந்த மாதிரி நம்ம பிறந்த குழந்தையோட மனித உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத, அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. நாம நினைக்கிற மாதிரி தடுப்பூசியில மருந்து மாத்திரை கிடையாது. தடுப்பூசியில நோய் கிருமி தான் இருக்கும். வெளியிருந்து எங்கேயும் மருந்து மாத்திரை வாங்காம நம்ம உடம்பு தான் ஒரு ஃபேக்டரி, மருந்து மாத்திரை கம்பெனி மாதிரி நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்தை ஊத்தி அந்த நோய் கிருமியை சாகடிக்கும். இந்த மாதிரி நம்ம பிறந்த குழந்தைக்கு நாம பழக்கி விட்டுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா மூக்கு வழியாவோ, காத்து வழியாவோ, தண்ணி வழியாவோ, சாப்பாட்டு வழியாவோ நோய் கிருமி உள்ள போச்சுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? பார்த்துட்டு, ஆடா இதை நான் ஏற்கனவே பார்த்த கிருமி தான், அப்பவே நான் மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி உடனே மருந்து கண்டுபிடிச்சு ஊத்திரும். எப்போ ஒரு நோய் கிருமிக்கு எதிராக நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிச்சிருதோ அந்த மருந்து 24 ஹவர்ஸும் ரத்தத்துல கொஞ்சமா சப்ளை பண்ணிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை தூண்டி விடுறதுக்கு பேர் தான் தடுப்பூசியை தவிர தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது. இது நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க எந்த டாக்டரோட கேட்டு பாருங்க. இதுதான் உண்மை. இது உண்மைனா நான் இப்ப சொல்றது உண்மைதான். உலகத்துல எந்த மனிதனுக்கும் நோய் கிருமியால எந்த நோயும் வராது. ஏன்னா எப்ப நோய் கிருமி உள்ள போகுதோ நம்ம உடம்பே மருந்து கண்டுபிடிச்சிக்கும். அப்படின்னா எதுக்கு நோய் கிருமி பார்த்து நம்ம பயப்படணும்? நோய் கிருமியால ஏன் நோய் வரணும்? என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த நோய் கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு நோய் வராது, வரக்கூடாது, வர முடியாது. இது உண்மை. இப்ப உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரும், நான் சொல்றது உண்மையா இருந்தா ஏன் பன்றி காய்ச்சல் எனக்கு வந்துச்சுன்னு கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க, பன்றி காய்ச்சல் வந்துருச்சு. இப்ப நான் சொல்றது உண்மையா இருந்தா பன்றி காய்ச்சல் வரக்கூடாது இல்ல?
சிக்கன் குனியா வரக்கூடாதுல்ல? புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு சிக்கன் குனியா பன்றி காய்ச்சல் வந்தது அந்த கிருமினால இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாருங்க, எனக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய தெரியும், எனக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவை வச்சு நீங்க சாப்பிடுங்க சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? எனக்கு அறிவு இருக்குங்க நீங்க சாப்பிடுங்க, இப்போ சாப்பிட முடியுமா? பொருள் இல்லை. அப்போ கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு கொடுக்கணும். கெட்டுப்போன கோதுமை மாவும் கெட்டுப்போன உருளைக்கிழங்கு கொடுத்தீங்கன்னா இந்த பொருளை வச்சு என்னோட அறிவை வச்சு சமையல் பண்ணி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? அப்பவும் சாப்பிட முடியாது. பாருங்க, ஒரு சாதாரண சப்பாத்தி செய்யறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, அந்த சப்பாத்தி செய்யறதுக்கு அறிவு வேணும், பொருள் வேணும். 3வது முக்கியமான விஷயம், அந்த பொருள் நல்ல பொருளா இருக்கணும். அதே மாதிரி என்ன தைரியத்துல நோய்க்கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறாங்கன்னா டாக்டருக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில கிடையாது, அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில கிடையாது, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கிடையாது, அவங்க அப்பாவுக்கு அறிவு இருக்கும் நம்பிக்கையில கிடையாது, அந்த மருந்துல அறிவு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த மருந்தே கிடையாது நோய்க்கிருமி, அப்புறம் எப்படி அதுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அப்ப என்ன தைரியத்துல தடுப்பூசிங்கிற பேர்ல நோய்க்கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறாங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். அவ்வளவுதாங்க. ஏன் பாருங்க, தடுப்பூசி பிறந்த குழந்தைக்கு போடுறாங்க, ஒரு 5 வயசுல போடுவாங்க, 10 வயசுல போடுவாங்க. 40 வயசுல தடுப்பூசி போட முடியுமா? ஒருவேளை உங்க குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போடாம அதே தடுப்பூசியை 40 வயசுல போட்டு பாருங்க, அந்த 40 வயசு குழந்தைக்கு அம்மை வந்துடும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னமோ இருந்துச்சு, இப்ப என்னமோ இல்ல. அது என்ன இல்லைன்னு கண்டுபிடிச்சு எடுத்து ஒட்ட வச்சிட்டோம்னா நம்ம நோய்க்கிருமி பார்த்து பயப்பட வேண்டாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். என்ன அறிவுன்னா, நோய்க்கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கும். 2வது, அந்த குழந்தைக்கு அந்த உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கும். 3வது, அந்த ரத்தத்துல WBC, RBC, கால்சியம், அயன், சோடியம், குளுக்கோஸ், ஹீமோகுளோபின் சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாமே இருக்கும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அந்த எல்லாமே நல்ல பொருளா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கிற பொருள்கள் இருந்தா பத்தாது, அந்த பொருள் நல்ல பொருளா இருக்கணும். அது நல்ல பொருள் கெட்ட பொருள் கேட்டீங்கன்னா, கெட்ட கோதுமாவுக்கும் நல்ல கோதுமாவுக்கும் சமைக்கிற சமையல் எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி ரத்தத்துல ஒரு பொருள் நல்ல பொருளாகவும் இருக்கு, கெட்ட பொருளாகவும் இருக்கு. அப்போ பிறந்த குழந்தைக்கு உடம்புல இருக்கிற உறுப்புக்கு அறிவு இருக்குது, ரத்தம் இருக்கு, ரத்தத்துல எல்லா பொருளும் இருக்கு, அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் உலகத்துல தடுப்பூசிங்கிற பேர்ல நோய்க்கிருமி எடுத்து உள்ள கொடுக்குறாங்க. எப்போ உங்களுக்கு பன்றி காய்ச்சல் வந்துருச்சோ, அந்த பன்றி காய்ச்சல்னால நோய் வரல, பன்றி காய்ச்சல் நோய்க்கிருமி உடம்புக்குள்ள போனோன்னு உங்க உடம்பு ஃபார்முலா எழுதிருச்சு, அந்த ஃபார்முலாக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, ரத்தத்துல போய் எடுக்குது. அந்த ஃபார்முலால சோடியம், அயன், கால்சியம் தேவைப்படுது. உங்க ரத்தத்துல கால்சியம் கெட்டு போய் கிடக்கு. எப்படி கெட்டு போன கோதுமை சொன்னோம் அதே மாதிரி உங்க ரத்தத்துல கால்சியம் கெட்டு போய் கிடக்கு. அப்போ கெட்டு போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து எப்படி பன்றி காய்ச்சலை குணப்படுத்தும்? அப்ப பிரச்சனை பன்றி காய்ச்சல் நோய் கிருமியா, உங்க ரத்தத்துல கெட்டு போன கால்சியமா? இந்த நோய்க்கு பேரு கெட்டு போன கால்சியம் அப்படிங்கிறது நோயா, பன்றி காய்ச்சல்ங்கிறது நோயா? இன்னொன்னு வச்சுக்கலாம், மட்டன் குனியான்னு வந்துருச்சு உங்களுக்கு, இது வரைக்கும் வரல. சிக்கன் குனியா கேள்விப்பட்டீங்கல்ல, நம்பினீங்கல்ல, மட்டன் குனியான்னு சொல்லும்போது நம்பித்தாகணும், வரும். மட்டன் குனியா வரும் பொழுது உங்களுக்கு நோய் வந்துடும். புரிஞ்சுக்குங்க, மட்டன் குனியா நோய் கிருமி உள்ள போனோன்னு உங்க உடம்பு ஒரு ஃபார்முலா எழுதும், அந்த ஃபார்முலால ஜிங்க்னு ஒரு பொருள் தேவைப்படும். அந்த ஜிங்க்குங்கிற பொருள் உங்க ரத்தத்துல இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருத்தரோட உடம்புல என்ன ஆகும்? இல்லாத ஒரு பொருளோட ஒரு மருந்து தயாரிச்சு ஊத்தும் பொழுது அந்த கிருமி சாகாதல்ல. அப்ப அதுக்கு பேர் மட்டன் குனியா நோய் கிருமியால நோய் வந்துருச்சா, உங்க ரத்தத்துல ஜிங்க் கெட்டு போனாலும் நோய் வந்துருச்சா, இல்லாம போனாலும் நோய் வந்துருச்சா? அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? அப்ப நோய் கிருமி பார்த்து ஏன் பயப்படணும்? புரிஞ்சுக்குங்க, நம்ம ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா நோய் கிருமியால் நோய் வரும், ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போச்சுன்னா நோய் கிருமியால நோய் வரும். உங்க ரத்தமே ஊறுறது கம்மியா போய் அளவு கம்மியா போச்சுன்னா நோய் கிருமியால் நோய் வரும். உங்க உடம்புல இருக்கிற உறுப்புக்கு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அந்த அறிவு கெட்டு போச்சுன்னா நோய் வரும். ஆக மொத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல வர எந்த நோய் கிருமிக்கும், நோய் கிருமியால வர எந்த